அனைவருக்கும், குரலறிஞர்கள், தமிழறிஞர்கள் அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கம். இந்த கூட்டத்தில் இதுவரை பரிமாறிக்கொள்ளப்பட்ட செய்திகளில் இருந்து சில சொல்லலாம் நினைக்கிறேன். முதலில் ஐயா அவர்கள் தொடங்கும் போது இரவு என்பது கதுமை, துன்பம் என்று சொன்னார்கள். மயக்கும் ஆலை குழுவே ஓப்போ, இனிக்கும் இந்த இரவே வா. கல்கின்றன. இரவு துன்பமானது என்று அல்ல, இனிமையானதுதான். இனிமையானதா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இரவும் பகலும் ஒரே கண்ணோட்டத்தோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். அது இயற்கை அல்லவா? அதை ஒன்றை துன்பமாக வந்த இன்பமாக எப்படி இருக்க முடியும் இல்லையா? இரவு துன்பம் அல்ல. ஆனா இந்த இரவு துன்பமானதா? இப்போ பொதுவாகவே இப்ப ஆங்கில இலக்கியம் போன்ற மற்ற பிறமொழி இலக்கியங்களுடைய ஆய்வு எப்படி இருக்கும்னா உண்மையாகவே ஆய்வாக இருக்கும். ஆனா நம்முடைய தமிழ் மொழி இலக்கிய ஆய்வுகள் ஆய்வுகளாக இல்லாமல் வாழ்த்துறைகளாக கைவிடுகின்றன. இன்று அப்படித்தான். வள்ளுவன் சொன்னான் என்பதற்காக வாழ்த்திக் கொண்டே இருக்க முடியுமா? அது சரியான ஆய்வாகுமா? எப்பொருள் யார் யார் கேட்கணும் என்பது வள்ளுவன் சொன்னாலும் என்று புறப்படாதா? பெரியார் சொன்ன மாதிரி, பெரியாரா தானே சொன்னாரு, நான் சொன்னாலும் நீ கேட்காத, முன் சிந்தனையாக சிந்திச்சு பாருங்கன்னு சொன்னாரு. வள்ளுவனா தான் சொல்றாரு, யார் சொன்னாலும். அப்போ நிறைய வள்ளுவரைகளே நம்ம முரண்பட வேண்டிய ஒரு கட்டத்துல இந்த அதிகாரங்கள்லாம் வருது. இதுக்கு முன்னால வறுமை, நல்குறவு, நல்குறவு கழிந்து வறுமை, வறுமை கழிந்து இரவு வருது. வறுமை கண்டு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, அதுதான் கல்வியம். அப்போ அந்த திறமையை காட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை, சந்தர்ப்பம் கிடைக்கல. எப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் எப்படி வாழ்வது? ஒன்று, அறம் சாராத செயல்களை செய்ய வேண்டும், திருட்டு போன்ற செயல்கள், அல்லது பிறரிடம் ஈ என்று இறக்க வேண்டும், கையென்று இருக்க வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த இறப்பவனுடைய நிலையை பற்றி இந்த 10 பாடல்களிலும் அவர் சொல்கிறார். அவர் சொல்லுகிறார் என்பதற்காக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு குரலும் ஏற்புடையதாக தெரியவில்லை. இறக்க நீ பிச்சை எடு சொல்ல முடியுமா? இறத்தை இழிவு எப்படி இருக்கும்? இப்போ நாங்க காலையில சில கோயில்களுக்கு போவோம், நடுவில் 10 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, கூட வரக்கூடியவங்க ஆளுக்கு 10 ரூபா கொடுத்துட்டே இருப்போம். நான் கொடுக்க மாட்டேன். நான் இறத்தல் பிச்சை இடுவதை நிறுத்தி பல ஆண்டுகள் ஆகிவிட்டேன். எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்கும் ஈரவில்லை. நாம் அந்த இடத்துல உட்கார்ந்து கை ஏந்துவோமா? நாம ஒரு படியில உட்கார்ந்து கை ஏந்துவோமா? செய்ய மாட்டோம். ஏன்னா அது நம்முடைய மான பிரச்சனை, இழிவு. அந்த இழிவான தொழிலை இன்னொருவன் செய்ய நாம் உற்சாகப்படுத்தலாமா? கூடவே கூடாது. ஈகள் இசைப்பட வாழ்க்கை வெளியே சொல்லியிருக்காரு, அந்த இசை வேண்டாம். நம்ம ஈடு இன்னொருவனை எளிதாக்குற நம்மைக்கு தள்ளக்கூடாது. வள்ளுவர் முரண் வேண்டி இருக்கு இல்லையா? இப்படித்தான் ஆய்வு வரும்போது உள்ள புகுந்து பார்க்கணும். பார்த்தா தான் உண்மையான ஆய்வா இருக்கும். அல்லது வள்ளுவனை வாழ்த்திட்டு நம்ம போயிட்டே இருக்கும். எனக்கு கொடுக்கப்பட்ட குரல், கரப்பிலார் வையகத்து உண்மையால் இறப்பவர் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது. கரப்பிலா வையகத்து உண்மையால் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது. கரப்பு கரப்புகிறது எல்லாரும் சொல்லியாச்சு. கரப்புன்னா மறைவு. என்ன மறைவு? என் பாக்கெட் 100 ரூபா இருக்கு, ஒரு பிச்சையார் ஏதாவது கையில் இருக்கிறான், நான் என்ன சொல்லணும்? தரமாட்டேன்னு சொல்லணும். தரமாட்டேன்னு தான் சொல்லணும். அதை நான் என்ன சொல்றேன்? இல்லைன்னு சொல்றேன். என் பாக்கெட் இருக்குல்ல, அதை நான் மறைக்கிறேன். அதைத்தான் அவர் சொல்றாரு, கரப்புன்னு சொல்றாரு. அப்படி ஒளிவு மறைவு இல்லாதவன் வையகத்து உண்மையால், உண்மைங்கிறது உண்டு சொல்றார். அப்படி ஒளிவு மறைவு இல்லாத கொடுக்கிற தன்மை உள்ளவர்கள் இருப்பதால் கண்ணின்று இறப்பை மேற்கொள்வது. இந்த கண்ணின்றுங்கிறதுக்கு நம்ம உரையாசிரியர் நிறைய விளக்கம் சொல்றாங்க. பரிமையாளர் சொல்றாருன்னா, சொல்லுதல் மாட்டாது முன் நிற்றல் மாத்திரத்தான் பிறப்பது அப்படிங்கிறார். அதாவது வாயால சொல்லாம கண்முன்ன போய் முன் இருக்கிறதுங்கிறார். மனக்குறவர் முன்னின்று இருத்தல் அப்படிங்கிறார். இவரு பிரிய பேசி என்ன சொல்றாருன்னா,
இதே மாதிரிதான் தன் முன்னே வந்து நின்று எடுத்தவுடன் அவன் சொல்லாமலே நீயும் வரவுள்ளவன் அப்படிங்கிறார். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? அதனை அவன் கண் விடல். வள்ளுவர் என்ன சொல்றாரு? அவன் கண் விடல், அவன் கண் என்ன என்னது அவனிடம், அவ்வளவுதான். அதே மாதிரி இவனையும் கரப்பாறை கரவில்லார் வைரத்து உண்மையால் கண் என்றுன்னா அவனிடம் இருந்து, அவ்வளவுதான். எளிய பொருள். பரிமையாளர் சொல்றது நான் எடுத்துக்கிடல, மணக்கடவர் சொல்றது எடுத்துக்கிடல, புலியூர் கேஸ் எடுத்துக்கிடல. ஏன்னா அவங்க ரொம்ப விளக்கமா எங்கேயோ போறாங்க. எளிமையான பொருள் தான். அவனிடம் சென்று இறக்கல், அவ்வளவுதான். இறப்பவர் மேற்கொள்வது. இதுல நம்ம நாமக்கல் கவிஞர் எளிமையான பொருள் சொல்லியிருக்காரு. கொடுக்கிறவன் இருக்கிறதாரே ஐயா உன்ட்ட வந்து கேட்கிறான், கொடுக்கிறவன் இல்லைன்னா யாரும் கேட்க மாட்டான். நீ ஏன் கொடுக்கிற? அப்போ இறப்பினார் வையகத்து உண்மையால் அப்படிங்கிறதுல பதினேழு வேற ஒரு பொருள் சொல்றாரு. இறப்பினார் வையகத்து உண்மையால் இல்லாகும். கரப்பினார் வையகத்து உண்மையால் இல்லாகும் பதினேழு சொல்றாரு. அவன் கொடுக்கறது யாரு இல்லாதனால உயிர் நீப்பார் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாது பிச்சை கிடைக்கல செத்து போவானா? போவாதான். பதினேழு சொல்றது தப்பு. பிச்சை கொடுக்கிறவன் இல்லையா பிச்சை கேட்கறவன் செத்தா போவான், வேறு வழிகாடி போவான், அவ்வளவுதானா? அப்போ பதினேழு அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்றாரு. அப்போ நாமக்கல் கவிஞர் சொன்னதுதான் சரியான கருத்து. நீ கொடுக்கிறதுனால தான் அவன் கேட்கிறான், நீ கொடுக்காத. இப்போ 8வது குறள் சொல்றாரு, இறத்தலும் ஈவலும் இல்லாத உலகம் மரப்பாவை சென்று வந்ததுன்னு சொல்றாரு. இயந்திர உலகமா இருக்கும், உணர்ச்சி இருக்காதுன்னு சொல்றாரு. அது சரியா? இல்ல, தப்பு. வள்ளுவர் சொல்ல தப்பு. பிச்சை இருக்கிறவனும் கொடுக்கிறவனும் இல்லாத உலகம் மகிழ்ச்சியான உலகமா இருக்கும் இல்லையா? அது எப்ப இயந்திர உலகமா இருக்க முடியும்? இருக்காது. ஒருவேளை இவர் 20 குறள்ல சொல்றாரு வள்ளுவர். இருந்தாலும் இந்த குறள்கள்ல அவர் சொன்ன கருத்துக்கள் கொஞ்சம் நிறுவனத்தான். என்னுடைய கருத்து, அதாவது ஆய்வுன்னு சொல்லும்போது உண்மையிலேயே ஆய்வு பண்ணணும். நம்ம வள்ளுவனாச்சே, வள்ளுவத்தை புத்தகம் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறத கொஞ்சம் மாற்றி வைக்கிறது. பிறமொழிகள் அப்படி இல்லை. ஷேக்ஸ்பியரா இருந்தாலும் சரி, பெர்னார்டா இருந்தாலும் சரி, அலசி பிடிச்சு எடுத்துருவாங்க. ஆனா நம்ம ரொம்ப தயக்கம் எடுக்கணும். வள்ளுவரை எப்படி புத்தகம் கண்டுபிடிக்கிறது? தயக்கம் இருக்கா இல்லையா? அதனால இது என்னுடைய கருத்து, நான் சொல்றேன். அப்ப எனக்கு கொடுத்த குரல் இதுக்கு இந்த கரவுங்கிறதுக்கு புறநாட்டில் பாக்குறது கரப்பில்லா பின்னம்பி கண்ணன்னார் கண்ணிலும் இரவாய் வாழ்வரே வாழ்க்கை. புறநாட்டில் சொல்றான், கரப்பில்லா தென்னம்பின் கண்ணன்னார் கண்ணும். அப்படி இருந்தாலும் அவங்கிட்ட போய் இரவாக வாழ்வதே வாழ்க்கை. இரவினை உள்ளுங்கால் உள்ளம் உருகுவால் எங்கெல்லோ ஒழுங்கால் கொள்வார். நினைக்கும் போதே எனக்கு நடுங்குது, பிச்சை எடுக்கணுமே நினைக்கும் போதே எனக்கு உள்ளமெல்லாம் பதறுது. அப்போ ஒருத்தன் போய் கையிட்டு நான் வாங்குறது எப்படி இருக்கணும்? அதை எப்படியாவது நம்ம உற்சாகப்படுத்தலாமா? படுத்தவே கூடாது. ஆதி காலத்துல இருந்து உடை விடுப்பவன் பெரியவன், வள்ளல், கர்ணன் இல்ல சொல்லி வச்சுட்டாங்களா? இதெல்லாம் யார் சொன்னது? இதெல்லாம் யார் சொன்னது? வாங்குறவன், கை நீட்டி வாங்குறவன் சொன்னது. புலவர்கள் சொன்னது, வேற பொதுமக்கள் சொன்னது இல்லை, சான்றோர்கள் சொன்னது இல்லை. எவனுக்கெல்லாம் தேவை இருந்ததோ அவன் கை நீட்டி எவ்வளவு கொடுத்தானோ அவனை உயர்ந்தவன் சொன்னான், கொடுக்காதவனை இழந்தவன் சொன்னான். அது பாடல்களா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது வந்து இப்ப இனி அந்த காலத்துக்கு பொருந்தாது. நான் என்ன சொன்ன, இனிமேல் தயவு செய்து யாருக்கும் எந்த இடத்துலையும் தர்மம் அதை பிச்சை செய்யாதீர்கள். இறப்போர் இல்லாத உலகத்தை நாம் கொண்டு வருவோம். என்னுடைய முடிவு. நன்றி.